நாட்டின் பல மாவட்டங்களிலும் தொடர்ச்சியான மந்தகதியான காலநிலை நிலவி வரும் நிலையில் இன்று வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். வணக்கம் சூரியகுமாரன். வணக்கம் சுந்தரன். தற்போதைய காலநிலை பொறுத்தவரையில் இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு குழப்ப நிலை காரணமாக இந்த மழை அல்லது விசுடன் கூடிய மழை போன்ற காலநிலை இன்றும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில பிரதேசங்களில் அதிகமான மழை வீழ்ச்சி 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சியை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த விதிமின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரை மன்னார் முதல் புத்தளம், கொழும்பு, காணியுடன் அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை காணப்படுவதுடன் ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மட்டத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். மன்னார் முதல் புத்தளம், கொழும்பு, காணியூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மட்டத்துக்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். அத்துடன் இன்று காலை 5:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணித்தரங்களில் கொழும்பு பிரதேசத்தில் 44.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், கண்டி பிரதேசத்தில் 45.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், அம்பாந்தோட்டை பிரதேசத்தில் 73.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும், ரத்மலான பிரதேசத்தில் 32.2 மில்லிமீட்டர், மன்னார் பிரதேசத்தில் 52 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியிருக்கின்றது. அப்புறம் இன்று சூரியனின் தெற்கு நோக்கிய நகரின் போது தன்னாங்குட, குண்டசால, புனஸ்கிரிய, தீகவாவி போன்ற முக்கிய நகரங்களை இணைக்கும் அகலக்கோட்டை வழியே பகல் 12 மணி 10 நிமிடத்திற்கு சூரியன் அதி உச்சப்படுத்தும். நன்றி.